எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்? இம்பார்ட்டன்ட்டான சோர்சஸ் என்ன? எந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் நம்ம வெயிட்டேஜ் அதிகமா குடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும்? அண்ட் 60 கொஸ்டின் 60 மார்க் இருக்கு. இதுல எப்படியெல்லாம் ஸ்பிட் அப் பண்ணி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஐபிபிஎஸ் பிஓக்கும் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோல பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆப்ல மெயின்ஸ்க்கான பேட்சஸ் போய்க்கிட்டு இருக்கு. டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி வெப்சைட்லயும் போய்க்கிட்டு இருக்கு. யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏகே அண்ட் வேணும் சார் சேர்ந்து எடுத்துட்டு இருக்கோம். ரைட். உங்களுக்கு பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா நெறைய இருக்கு. அதுல பெஸ்ட் அப்படின்னா அஃபைஸ் கிளவுட், ஸ்மார்ட் கிடா. ஓகேங்களா? இது 2த்துலயுமே நீங்க கோர்ஸ் வாங்கணும், சிஏ பேக் வாங்கணும் அப்படின்னா, AK10 அப்படிங்கிற கோட யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அவைலபிளா இருக்குங்க. ஓகேங்களா? சரி. இத தாண்டி வேற சோர்ஸே இல்லையா சார் அப்படின்னா, அடா இருக்கும். அடாவோட மந்த்லி கேப்சூல் இருக்கும். இன்னும் நீங்க ரொம்ப பிகினரா இருக்கீங்க, சிம்பிளா நியூஸ் படிக்கணும் அப்படின்னா, ஆம்பிசியஸ் பாபா மந்த்லி கேப்சூல் இருக்கும். ஓகேங்களா? இத விட இதுல கண்டிப்பா கம்மியா தான் கொஸ்டின் கவர் ஆகும். இதுல 10 கொஸ்டின் கவர் ஆகுதுன்னா, இதுல 7லிருந்து 8 கொஸ்டின் கூட அந்த ரேஞ்சில தான் கவர் ஆகும். ஓகேங்களா? பட் ஆனா, நீங்க ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, பிகினரா இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த மாதிரி பிரிப்பேர் பண்ணா தான் உங்களால சிஏல ஸ்கோரே பண்ண முடியும். அது டாபிக் வைஸா இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். சரிங்களா? அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதாவது என்ன அப்டின்னா, அஃபைஸ் கிளவுட்லயும், ஸ்மார்ட் கிடாவ்லயும் கொஞ்சம் நியூஸ் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரெகுலர் பேசிஸ்ல படிக்கணும். ரெகுலரா படிக்கணும். இந்த சோர்ஸ்ல படிக்கணுங்க. ரெகுலரா என்னால படிக்க முடியல சார். எக்ஸாம் ஒட்டி தான் இல்ல ஒரு 40 நாள், 50 நாள் மட்டும் தான் படிக்க முடியுது. எனக்கு ஆப்ட் ரேசிங் படிக்கணும். அப்படிங்கிற கேட்டகரில பிகினர்ஸ் நெறைய பேர் இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேங்கிங் அவேர்னஸ் ஸ்கீம்ஸ், நேஷனல் நியூஸ் மட்டும் அஃபைஸ் கிளவுட்ல படிச்சுக்கோங்க. முக்கியமா இந்த பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் ஃபினான்சியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் அஃபைஸ் கிளவுட்ல மந்த்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்மார்ட் கிடாவ்லயும் அதே மாதிரி பேங்கிங்ன்னு தனியா ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அத தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுலருந்து உங்களுக்கு நெறைய கொஸ்டின் கவர் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 50%க்கு முன்ன பின்ன ஓகேங்களா? குறையவும் செய்யும், அதிகமாவும் செய்யும். பாதிக்கு பாதி கொஸ்டின் உங்களுக்கு பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் இதுலருந்து வரும். ஓகேங்களா? இது 4மே இன்க்ளூடட் தான் அதுல. ஓகேவா? அத பத்தி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் இப்ப. ரெகுலர் பேசிஸ்ல படிக்கிறீங்கன்னா, இதுல டெய்லி, வீக்லி, மந்த்லி, குவிஸ் எல்லாமே யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எதுனாலும் ஓகே தான். இல்ல சார். நான் வீக்லி, மந்த்லி படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ அஃபேர்ஸ் கிளவுட்ல வீக்லி கேப்சூல் இருக்கும். மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப் இருக்கும். அதெல்லாம் படிச்சுக்கிட்டு, இந்த பேங்கிங் மட்டும் கொஞ்சம் டெப்த்தாவும், ஸ்டாட்டிக்கோடையும் படிச்சுக்கணும். அவ்வளோதான் சொல்யூஷன். ஓகேங்களா? இல்ல சார் நான் பேங்கிங் மட்டும் இந்த சோர்ஸ்ல படிச்சுக்கிறேன். அஃபேர்ஸ் கிளவுட், ஸ்மார்ட் கிடாவ்ல. மத்த அப்பர்ஜித், ஜிஏ ஆதித்யா சார், அதுக்கப்புறம் சீதால் மேம் இந்த மாரி நெறைய இருக்கு. ஓகேங்களா? அது அது அந்த மாரி சோர்ஸ்ல நான் மத்த டாபிக்ஸ் பார்க்குறேன்னா கூட, அது உங்களுடைய கன்வீனியன்ட் தான். எதுல உங்களுக்கு ஓகேவா இருக்கு, நெறைய நேரம் உட்கார்ந்து படிக்க முடியுது, டாபிக் கவர் பண்ண முடியுதோ அதுல. ஓகேங்களா? பட் ஆனா நீங்க இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் மட்டும் அஃபைர்ஸ் கிளவுட் அண்ட் எஸ்கேல ஏதோ ஒண்ணுத்துல எய்தர் ஆர் போத்ல பிரிப்பேர் பண்றது கம்பல்சரி. ஓகேங்களா? ரைட். ஏன்னா அதுலருந்து நெறைய கொஸ்டின் கவர் ஆகும். அதனால தான் சொல்றேன். அதுக்கப்புறம் எப்படி பேங்கிங் அவேர்னஸ் படிக்கிறது சார் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஓகேங்களா? அந்த ஒரு பேங்க், அந்த பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதோடைய எம்டி, சிஇஓ யாரு? எம்டி, சிஇஓ யாரு? இது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கணும். படிக்கும்போதே. ஓகேங்களா? அந்த நியூஸ் படிக்கும்போதே அதெல்லாம் சேர்த்து படிச்சுக்கணும். 2வது ஆர்பிஐ ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாம் தனியா ஒரு மந்த்லி பிடிஎஃப்ல உங்களுக்கு இருக்கும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கும். ஆர்பிஐ ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாம் தனியா படிச்சுக்கணும். இதுதான் ஸ்டாட்டிக். இந்த பேங்க் படிக்கிறீங்கன்னா, அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக். கரண்ட் ஸ்டாட்டிக் அவேர்னஸ் இருக்கும். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, இப்போ நேஷனல் நியூஸ் ஒண்ணு படிக்கிறீங்க, ஸ்டேட் நியூஸ் படிக்கிறீங்கன்னா, இப்ப அந்த நேஷனலோ, ஸ்டேட்டோ இல்ல ஒரு கண்ட்ரியோ படிக்கிறீங்க அப்படின்னா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒண்ணு இருக்கும். ஒரு மினிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா, யாரு அந்த மினிஸ்ட்ரி? ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபயர் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றாங்கன்னா, அந்த ஸ்கீமு லான்ச் பண்ண இயர் என்ன? அதுக்கு என்ன டார்கெட் இருக்கு? ஓகேங்களா? அதுக்கு என்ன டார்கெட்? எந்த இயர்ல டார்கெட் இருக்கு? எந்த இயர்ல லான்ச் பண்ணி, எந்த இயர்ல அந்த ஸ்கீம் முடியும்? ஃப்ரம் டூ படிக்கணும். அதுக்கப்புறம் அமௌண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கீம்க்கு ஒவ்வொரு அமௌண்ட். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னா யாரு? அவருடைய நேம் என்ன? அவங்க என்ன கான்ஸ்டிட்யூயன்சின்னு சொல்லுவாங்க. டக்குனு வரல. அவங்க என்ன தொகுதி? ஓகேங்களா? அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க ஸ்டாட்டிக்ல தான் வரும். தனியா படிச்சாலும் சரி, ஒரு நியூஸ் படிக்கிறீங்கன்னா, அந்த நியூஸ்க்கு ரிலேட்டடா இந்த மாரி படிச்சாலும் சரி. இப்போ இப்ப காவேரி நியூஸ பத்தி அடிக்கடி நியூஸ் வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். காவேரி நியூஸ் எந்தெந்த ஸ்டேட்லருந்து எந்த ஸ்டேட்ல ஸ்டார்ட் ஆகி எந்த ஸ்டேட்டுக்கு போகுது, எந்த ஸ்டேட்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இதே மாரி கங்கா கேட்பாங்க. ரிவர் கங்கா இருக்குல்ல, அந்த ரிவர் கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாரிலாம் இதான் இப்போ ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரில ஏதோ ஒரு அனிமல் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எங்க இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சிறுத்தைய கொண்டாந்து ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரில விடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த சிறுத்தை எந்த
விடப்பட்டதுன்னு கேட்கறதுக்கு பதிலாக அந்த சாங்சுரி நேமை கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கூட டேரெக்டாக கூட கேட்பான். இதுதான் ஸ்டாட்டிக். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் கவர் ஆகும். நம்ம அதை கவர் பண்ணாமல் விட்டுருப்போம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னால் பேங்கிங்கு, அதுக்கு அடுத்து நேஷனல் அஃபேர்ஸு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம்ஸு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஸ்டேட் நியூஸு. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸு. அதுக்கு அடுத்து நீங்கள் மற்றது இந்த ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்டு, அக்ரிமெண்ட்டு, எம்ஓயு, அதுக்கப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர், சம்மிட் நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா? சம்மிட் யாரும் அட்டெண்ட் பண்ணாங்க, அந்த சம்மிட்டில் கான்ஃபரன்ஸில் ஏதாச்சும் தீம்ஸ் இருந்தால் அது பார்த்துக்கோங்க. டிஃபென்ஸ் நியூஸில் என்னென்ன கேட்பாங்கன்னா, அந்த எக்ஸசைஸ் கேட்பாங்க. அது எத்தனாவது எடிஷன், எங்கே அந்த எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. இப்போ நேவி எக்ஸசைஸு, ஆர்மி எக்ஸசைஸு, மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு எக்ஸசைஸ் நேம் கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸசைஸ் நேமு ஆர்மியா, நேவியா, மிலிட்டரியா அப்படின்னும் கேட்பாங்க. இல்லை எந்தெந்த கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. எத்தனாவது எடிஷன் அப்படின்னு கூட கேட்பாங்க. எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த டிஃபென்ஸ் நியூஸ் வரும். அப்புறம் இப்போ ஒரு ரஃபேல் இப்போ ஒரு விமானம் இருக்குன்னா அது எந்த கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஐஎன்எஸ்னா நேவல் ஷிப்பு, அது எந்த இடத்துல கமிஷன் பண்ணாங்க, எந்த இடத்துல அதை டீகமிஷன் பண்ணாங்க, இல்லை அந்த கப்பலை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்த கம்பெனி யாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு டிஃபென்ஸ் நியூஸில் வரும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஐஐடி நியூஸ் எல்லாம் நிறைய கேட்பாங்க. ஐஐடி நியூஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் தான் வரும். நிறைய கேட்பாங்க. அதெல்லாம் முன்னெல்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க, இப்பயும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு ஐஐடி இருக்கும். அந்த ஐஐடி கூட ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோ பிரைவேட் கம்பெனியோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எம்ஓயு சைன் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இல்லை வெவ்வேறு கம்பெனி ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த சன் மாதிரி ஆர்டிஃபிஷியல் சன் ஒன்று சைனாவில் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே தான் வரும். ஓகேங்களா? ஏதாச்சும் பிக் இனோவேஷன், அந்த டெக்னிக்கல் ரிலேட்டடான எம்ஓயு இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஐஐடி நியூஸ் மட்டும் தனியாக எழுதி வச்சு கூட படிச்சுக்கோங்க. குழப்பிட கூட வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே படிப்பீங்க, ஐஐடி டெல்லி இதெல்லாம் படிப்பீங்க. ஸோ இதில் எதுக்கு ஐஐடி மெட்ராஸ் வரும், எதுக்கு ஐஐடி பாம்பே வரும் அப்படின்னு குழப்பி பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ரேங்கிங் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அப்பப்போ. அதாவது QS ரேங்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் இருக்குது. இதிலே வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ரேங்க் டைம்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரேங்க் அப்பப்போ மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொருத்தங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஓகேங்களா? கம்பல்சரியாக படிக்கணும். 4th, 5th டைம் இருந்தால் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 5th வரை 5 வரை கூட கேட்குறாங்க. இதில் எது டாப் 5 இல்லை அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க ரேங்கிங்லாம். ஓகேங்களா? வேறு என்ன இந்த அவார்டு, அப்பாயின்மெண்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் அருண் வந்து டிஎன் பேங்கர்ஸ், ஓகேங்களா, டிஎன் பேங்கர்ஸுடைய சிஇஓவா, எம்டி சிஇஓவா அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த டிஎன் பேங்கர்ஸில் எம்டி சிஇஓவா யார் இருந்தாங்க, அவங்கள தான் இப்போ அருண்குமார் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்றது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, அருண்குமார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு, யூடியூப் சேனலில் டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல் நடத்தியிருந்தாரு. இப்போ ஒரு ஆப் லான்ச் பண்ணி கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு எம்டி சிஇஓ இந்த மாதிரி ஒரு இதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்காக. அதே மாதிரி தான் பேங்க். இப்போது பேங்க் ஆஃப் பரோடா இதுக்கு ஒரு சிஇஓ அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பேங்க் ஆஃப் பரோடாவில் சிஇஓ ஒரு யார் இப்போ அப்பாயின்ட் பண்ணுறாங்கல்ல, அவர் இதுக்கு முன்னாடி என்ன ரோல் இருந்தார், இதை நீங்கள் படிக்கணும். இதெல்லாம் கேட்குறாங்க இப்போலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸுக்கும், இது அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஸ்போர்ட்ஸுக்கும் இதே மாதிரி நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, முன்னெல்லாம் ஒன்லைனரில் படிச்சுட்டு போவோம். ஓகேங்களா? இந்த 2020 இயராக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா, ஐபிஎல் கூட வேண்டாம், 1 to 1 ஒரு ஹீரோ கப்புன்னு ஒன்று நடந்துச்சு. ஹீரோ கப்புன்னு ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பிவி சிந்து, ஓகே, வின்னர் அப்படி இல்லைன்னா பிரான்ஸ், ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஒரு மெடல் அடிக்கிறாங்க. இவங்க தோக்கடிச்சாங்கல்ல, ரன்னராக வந்தாங்கல்ல, இதில் ரன்னராக வந்தாங்கல்ல, அதை கேட்பாங்க. ஓகேங்களா? யாரை வின் பண்ணி பிவி சிந்து ஹீரோ கப்பை அடித்தாங்க, கோல்டோ இல்லை பிரான்ஸோ அந்த மெடல் அடித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, அவங்க நேம் மட்டும் இல்லாமல் அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அதையும் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ கப்பை எடுத்து நடத்தின கண்ட்ரி என்ன கண்ட்ரி, அதெல்லாம் படிக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேராகிராஃபில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கணும். பட் ஆனால் இதெல்லாம் உங்கள் மைண்டில் கிளியராக இருக்கணும். ஒரு டோர்னமெண்ட் இப்போ ஏசியன் கேம்ஸ் கொஞ்ச நாளில் வரப்போகுது. ஓகேங்களா? இதை எந்த கண்ட்ரி எடுத்து நடத்துகிறாங்க, இப்போ அதில் கிரிக்கெட் இருக்கா, அதில் யார் வின் பண்ணுறாங்க, இல்லை வாலிபால் இருக்கா, அது யார் வின் பண்ணுறாங்க, இல்லை பேட்மிண்டன் இருக்கா, அது யார் வின் பண்ணுறாங்க, யார்கிட்ட வின் பண்ணுறாங்க, வின்னருடைய கண்ட்ரி என்ன, ரன்னருடைய கண்ட்ரி என்ன, எந்த கண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணாங்க, இது எத்தனாவது எடிஷன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து வேற என்ன சப்மிட் பார்த்துட்டோம். டிஃபென்ஸ் நியூஸ்லாம் அது மாதிரி தான். எக்ஸைஸ் யாருக்கும் எந்த இடத்துல எத்தனாவது எடிஷன், ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் டிஃபென்ஸ் நியூஸில் பார்க்கணும். வேற என்ன,
ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆர்பிச்சரிஸ்லாம் ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி அவங்க என்ன ஃபீல்டுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. அப்புறம் பட்ஜெட் தெளிவா படிச்சிரணும். ஓகேங்களா? எஸ்பிஐ தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமு. கண்டிப்பா பட்ஜெட்லேருந்து கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட்ஜெட் தெளிவா படிச்சுக்கோங்க. எக்கனாமி சர்வே, பட்ஜெட் எல்லாம் உங்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி அதுக்கு முன்னாடி நாள் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரைட்டு. இம்பார்ட்டன்ட்டான டேஸ் படிக்கும்போது தீம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. தீம்ஸ்ல தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. தீம்ஸ் இருக்கக்கூடிய டேட்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேஸு, ஆர்பிச்சரிஸ் எல்லாம் நான் ஆப்ஷனல்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய இருக்கும். அது ஆர்பிச்சரிஸ்லாம் சில நேரங்களில் கேட்பாங்க, சில நேரங்கள் கேட்காம போயிடுவாங்க. பட் டேஸ் கேட்குறாங்க அப்பப்போ. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறதுனால உங்களுடைய ஆப்ஷன் நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் படிக்கும் போதெல்லாம் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சு ஒவ்வொரு மாதம் படிச்சுப்பேன், எழுதி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நிறைய டேஸ் ஒன்றா சேர்த்து வச்சு படிக்கக்கூடாது. அப்பப்போ படிச்சுட்டு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா இம்பார்ட்டன்டான டேஸ் அண்ட் அதோடைய தீம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இப்போ ஒரு ஓவரால் வியூ எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்டர்நேஷனல் நியூஸும் நேஷனல் நியூஸ் மாதிரி தான். எந்த ஊரில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, யுஏஇ என்ன பண்ணுறாங்க, பேப்பர்லெஸ் எக்கனாமியை பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ சிங்கப்பூர் ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு கண்ட்ரி பேன் பண்ணுது என்னத்தை, சோசியல் மீடியாவை சில்ட்ரன்ஸ்க்கு பேன் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரி. ஓகேங்களா? அந்த கண்ட்ரியோடைய ஸ்டாட்டிக். இப்போ சிங்கப்பூரை பற்றி படிக்கிறீங்களா? சிங்கப்பூருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, யுஏஇயோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அப்புறம் அதோடைய கிங்கு அதாவது பிஎம் யார், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் யார், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இன்டர்நேஷனல் நியூஸ், நேஷனல் நியூஸ் எப்படி சொல்லணும் அதே தான் டிட்டோவாக இன்டர்நேஷனலாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன் அப்படின்னு வரும். ஏதாச்சும் ஒன்று ஃபஸ்ட்டாக பண்ணுவாங்க இல்லையா, அதை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு சோலார் பிளான்ட்டு, ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் சோலார் பிளான்ட்டு, அப்புறம் ஒரு வித்தியாசமாக ஒரு புது இனிஷியேட்டிவ் கொண்டு வந்துருவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் இப்போதைக்கு ஞாபகம் இல்லை, நிறைய வரும். ஆனால் அது மாதிரி ஓகேங்களா? பயோடைவர்சிட்டி சம்மந்தமாக ஏதாச்சும் ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. இல்லை ஒரு எலக்ட்ரிக் காரில் ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் புதுசாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்கணும். மோட்டார் ரிலேட்டடாகவும் வருது நியூஸ். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு பைக்கு புதுசாக ஒன்று, ஒரு 400 சிசியில் ஏதோ ஒரு பைக்கோ, இல்லை ஏதோ ஒன்று வித்தியாசமாக ஒருத்தவங்க எதனா ஒன்று பண்ணுறாங்க, புதுசாக லான்ச் பண்ணுறாங்க, அது பெருசாக பேசு பொருளாகுது அப்படின்னா அதையும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கூட கேட்குறாங்க. ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்கில் கவர் ஆகிடும். அப்போது இப்போ நான் சொன்ன வர ஒரு ஓவராலாக ரீகால் பண்ணிடுறேன், கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, பேங்கிங்லேருந்து இந்த பிஸ்னஸ் எக்கனாமி, ஆர்பிஐ சர்க்குலர், அது ரிலேட்டடான ஸ்டாட்டிக்கெல்லாம் ஒரு பிடிஎஃப் இருக்குது அஃபேர்ஸ் க்ளவுடில் அண்டு ஸ்மார்ட் கிளாவில், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அவங்களே மந்த்லி பிடிஎஃப்ல நேஷனல் நியூஸ் தனியாக, ஸ்டேட் நியூஸ் தனியாக, அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஸ்கீம்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? முக்கால்வாசி நேஷனல்லே இந்த ஸ்கீம் கவர் ஆகிடும். அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். ஸ்கீமுடைய அப்ரிவேஷன் யார் லான்ச் பண்ணாங்க, அந்த மாதிரி ஸ்டேட்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒரு மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்கன்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்த்துக்கணும். எந்த இயரில் அந்த ஸ்கீம் இருக்குது, எந்த இயரில் முடியும் பட்ஜெட் எல்லாம். சரிங்களா? அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் இவ்வளோ தெளிவாக சொன்னேன். வின்னர் யார், ரன்னர் யார், யார் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நேஷனல் கேம்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க நிறைய டைம். யாருன்னா பேன் பண்ணுவாங்க, அதை கூட கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் அக்ரிமெண்ட், எம்ஓயு, சப்மிட் கான்ஃபரன்ஸ் தீம்ஸோட படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பிரிக்ஸ், G20 சம்மிட், அடுத்து வரக்கூடிய சம்மிட்ஸ் எல்லாம் கூட படிச்சுக்கணும். இப்போ இல்லை, அதுக்கு அடுத்து வர சம்மிட் இப்போ 2040 ஒரு சம்மிட் நடக்க போகும். அது இப்போயே எதனா டீலிங் போட்டிருப்பாங்க, இவங்களுக்கு நான் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. அது நியூஸ் வந்திருக்கும், அதை கூட கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். ஒன்று யாருக்கானா முன்னாடி அசைன் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா எக்ஸாம் படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டிஃபென்ஸ் நியூஸ் சொல்லியாச்சு. எக்ஸைஸ் எந்த ஊரில் நடக்குது, யாருக்கும் நேவியா, மிலிட்ரியா, ஆர்மியா, அதுதான் டிஃபென்ஸ் நியூஸு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நார்மல் தான், ஐஐடி நியூஸு. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, முன்னாடி ரோல் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, யாரை ரீப்ளேஸ் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட் நடக்குது. ஓகேங்களா? அவார்டெல்லாம் நார்மலாக படிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்புறம் பட்ஜெட், எக்கனாமி சர்வே அதெல்லாம் பார்த்துக்கணும். ரேங்க் டாப் 5, 1 to 5 முக்கியம். 1 to 3 கம்பல்சரி. 5 அந்த ரேங்க் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறவங்க யார், அந்த ரிப்போர்ட்டோட நேம் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கணும். மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேஸ், ஆர்பிச்சரிஸ் எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் தான் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? அது செலக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் முக்கியமாக அதை மட்டும் பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோக்கு லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் மெயின்ஸுக்காக ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? பிஓ மெயின்ஸ்க்காகவே நிறைய பேருக்கு நம்ம ஆப் இருக்கிறதே தெரியாமல் இருக்குது. நம்ம இத்தனை வருஷமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே தெரியலன்றாங்க. ஓகேங்களா? அதனால தான் எல்லா வீடியோவும் முக்கியமாக சொல்லிட்டுருங்க. ஓகேவா? மெயின்ஸ் பேட்ச் ஏகே அண்ட் வெனோம் சார் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறோம். இப்போது ஒரு ஹை லெவல், அட்வான்ஸ் லெவல் இருக்கக்கூடிய பிளட் ரிலேஷன் இன்றைக்கி தான் எடுத்து அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் இனிமேல் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி மேத்ஸில் எக்கச்சக்கமான வீடியோஸ் ஹை லெவல் இருக்கக்கூடிய டிஏயை நாங்கள் வெனோம் சார் எடுத்து கொடுத்துருக்காரு உங்களுக்கு. கண்டிப்பாக இப்போ ரீசனிங்கில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி எக்ஸாம் லெவலில் கொடுத்துருந்தோம். இப்போ எக்ஸாம் லெவலில் தாண்டி ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய சம்ஸும் மிகலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆனால் ஆப்டியில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் கொஞ்சம் எக்ஸாமை விட்டு கொஞ்சம் கொடூரமான இருக்கக்கூடிய டிஐ கேஸில் தான் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக உங்களுடைய லெவலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் கஷ்டமாக இருக்கக்கூடியது, ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நடத்திருக்கோம்.
சரிங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.